ஊன் ஒரு அழகான காட்டு கிராமம். எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த மரங்கள், வண்ணமயமான பூக்கள் மற்றும் ஒளி வீசும் வெயில். மணி, முயல் மற்றும் குட்டி அணில் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் குதித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே கலகலவென சிரித்துக்கொண்டு மறைமறை பேசியில் ஹைட் அண்ட் சீக் விளையாடினார்கள். அச்சூற்றிலும் சிறிய பறவைகள் இனிமையாக குயில் கூவிக் கொண்டிருந்தன. வெயிலும் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. குட்டி, இந்த மரத்தின் மேல் ஏறிப்பார். அங்கே என்ன இருக்கிறது? மணி, ஒரு பெரிய பழம் இருக்கிறது. நான் இதை பறிக்கிறேன். நீ எப்போதும் மரத்தில் ஏறுவதில் சிறந்தவன். ஐயோ, மழை மிகவும் குளிராக இருக்கிறது. நான் உறைந்து போகிறேன். மணி, இங்கே வா. இந்த மரத்தில் உள்ளே வந்து தப்பித்துக்கொள். குட்டி, நான் உறைந்து போகிறேன். உன் வீட்டில் என்னை தங்க விடுவாயா? கண்டிப்பா மணி, இங்க வா, நான் உன்னை காப்பாத்துறேன். குட்டி, நீதான் என் உன்னத நண்பன். நீ இல்லாட்டா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஆமாம், நண்பர்கள் எப்போவும் ஒருங்கே இருப்போம். கதையின் நெறிமுறை மணி மற்றும் குட்டி ஒரு பசுமையான காட்டு வெளியில் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வெயில் ஒளி வீச சுற்றிலும் அழகான இயற்கை சுத்தம் பரவியது. அவர்களின் சுற்றிலும் பல்வேறு காட்டு பிராணிகள் கூடி வந்து ஆர்வமாக அவர்களது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தன. மணி சிந்தனையுடன் பார்த்து மெதுவாக கூறினான், நண்பர்களுக்கு உதவுவது மிகவும் முக்கியம். குட்டி இதை கேட்டவுடன் மனமகிழ்ந்து புன்னகை பூத்தவாறு தலையசைத்தான். பிறகு உறுதியாக கூறினான், ஆமாம், நண்பர்கள் எப்போதும் ஒருங்கே இருப்போம். அந்த அழகான தருணத்தில் காட்டு நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த இடம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த அழகான ஒரு தோற்றத்தை பெற்றது. நண்பர்களுக்கு உதவுவது மிகவும் முக்கியம்.